என் ஃப்ரெண்டு பார்த்தேன்னா நண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் பெறான். பையில பிடிச்சி போட்டுக்குவோம். டேய் மடிச்சுக்க. இங்கே பாருங்க உங்களே, நம்ம சுற்றி ஃபுல்லாக காடு தான், எதுவுமே யாரும் இல்லை. நம்ம இருக்கிறது காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நண்டு கையில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5-6 நண்டு கிட்ட பையில இருக்கு. இனி பிடிக்க போறோம். இப்பதான் ஸ்டார்டிங் நம்ம பிடிக்க போறது. இப்பதான் பிடிக்க வந்தோம். மழை வேற அதிகமா இருக்கு. இப்பதான் கோடையோட இப்பதான் வந்தோம். வந்து ஒரு 10 நண்டு பிடிச்சிட்டோம். இந்த நம்ம ஏரியால கிடைக்கிற நண்டு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. இல்ல சின்னதானா, இது வயக்காட்டு நண்டு. நம்மலாம் கடல்லாம் கிடையாது நம்ம ஏரியால. வயக்காட்டு நண்டு திண்டுக்கல் ஏரியால தெரியும்ல உங்களுக்கு. இதுக்கு மேல நம்மளது வந்து இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கனால இது இந்த கலை நண்டு அவங்கலாம் சொல்றாங்க. அது நமக்கு பாருங்க, நம்மளை சுத்தி பார்த்தாலும் கூட ஃபுல்லாமே இருட்டா இருக்கும். பெரிய பெரிய நல்ல பெரிய மக்களே நாங்க எவ்வளவு, ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி நண்டுலாம் கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த செய்தேன். ஏதோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மாட்ட வேண்டியதான். அங்கே ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பிடிக்கிறாங்க. இது நம்ம வயல் நண்டு, வயக்காட்டு நண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். வயல் நண்டு அதில் வந்து இவ்வளோ இப்படி தான் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும் சைஸு. இதுக்கு மேலே ஒரு 8, 10, 15 கிராம் இருக்கும்னு வச்சுங்க. அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்காது. இந்த 3/4 கிலோ ஒரு கிலோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு வந்து என்னை எழுப்பி கூப்பிட்டு வரேன். இத்தனை வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாம்பு, எத்தனை பாம்பு இங்க அட்டாக் பண்ண வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், பிடிச்சிட்டு அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ இன்னும் தொடரும் நம்ம பயணம் கண்டிப்பா. இப்போ பிடிச்சிட்டு நம்ம அப்டேட் பண்றோம் உங்களுக்கு.